நம்ம இந்த சாட் ஜிபிடி ஜெமினை மாதிரி ஏஐ பாட் யூஸ் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் மனுஷங்களுக்கு குடிக்கிற தண்ணியே இருக்காதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அந்த மாதிரி சில விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. அதை சீக்கிரமாக தடுக்கலைன்னா நமக்கு குடிக்கிற தண்ணியே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க, எப்படி இந்த ஏஐ பாட்ஸ் நம்மளை பாதிக்க போகுதுன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஹியூமன்ஸ் எல்லாருமே அவங்கள பிலீவ் பண்ணுறதை விட ஒரு வாட்டி சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுருவோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு மாறிட்டோம். இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. முன்னாடிலாம் வந்து சரி கரெக்டாக தான் இருக்கும், நம்ம எழுதுனா கரெக்டாக இருக்குன்னுவோம். இப்போ வந்து ஒரு மெயில், ஒரு லீவ் லெட்டர் எழுதுனாலே டக்குன்னு ஐயோ எப்படி எழுதுது, சரி சாட் ஜிபிடி கிட்ட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோஸ்ட்லி பார்த்தோன்னா அவன் பர்சனல் திங்ஸ்லாம் வந்து சாட் ஜிபிடி கேட்டு தான் அவன் டிசிஷனே எடுக்கிறான். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏஐ பாட்ஸ் எல்லாம் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்காங்க. அவங்களே பார்த்தோன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த சாட் ஜிபிடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது நல்லா இருக்கேன்னு பார்த்தா டக்குன்னு ஜெமினை வந்தது. இது நல்லா இருக்கேன்னு பார்த்தா இந்த டீப் சீக்கு, கிளாடி, கோ பைலட் அப்படின்ற மாதிரி நிறைய இப்போ சாட் ஜிபிடி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பத்தாத குறைக்கு நம்ம எலான் மஸ்க் வர நீங்கள் கிராக் யூஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தரும். மற்ற எல்லாமே பார்த்தோன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு ஒர்க் பண்ணுவாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நமக்குமே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் நம்ம கேட்டோன்னா டக்குன்னு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வருது. நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு முன்னாடிலாம் உட்காந்து கூகுளில் பார்க்கணும், விக்கிபீடியாவை பார்க்கணும், நிறைய வெப்சைட்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே ஈஸியாகிடுச்சு. நம்மளுமே அப்படி அடாப்ட் ஆகிட்டோம். ரொம்பலாம் எதுக்குங்க கஷ்டப்பட்டு டக்குன்னு போட்டோமா எடுத்து சொன்னோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏஐ பாட்ஸ்னால நமக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்றது எல்லாருமே மறந்துட்டோம். நம்ம பாட்டுன்னு ஜாலியாக ஒரு ப்ராம்ப்ட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஏஐ பாட்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறனால ஒரு 2030க்கு அப்புறமே மனுஷங்களுக்கு குடிக்கிற தண்ணி வந்து கம்மியாயிடும். ஏன்னா மொத்தமும் பார்த்தோன்னா இந்த ஏஐ பாட்ஸுக்கே செலவாக போகுது, அப்புறம் மனுஷங்களுக்கு குடிக்கிற தண்ணியே கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ப்ராம்ப்ட் போடுறோம், ஒரு ஆன்சர் வந்துடுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யூஸராக அது மட்டும் தான் தெரியும். பட் அதுக்கு பின்னாடி நடக்கிற பேக் எண்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா சாட் ஜிபிடி ஒரு 5 ப்ராசஸில் ஒர்க் ஆகுது. நம்ம ப்ராம்ப்ட் போடுவோம், அது பார்த்தோன்னா டோக்கனைசேஷன் என்கோடிங்கில் போகும். அதுக்கு அடுத்தது வந்து நியூரல் நெட்வொர்க், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரிடிக்ஷன் வேர்ட்ஸ், இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கிறனால நமக்கு எதுவும் பெருசாக தெரிய மாட்டேது. நம்ம சம்டைம்ஸ் லோட் ஆகும்போது நினைக்கிறேன்னா என்ன இது நெட்டு கிடைக்கல போல இருக்கே அப்படின்னு நினைப்போம். அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம யூசர் யாருக்கும் தெரியறதில்லை, அவங்க வெளியே சொல்கிறதும் இல்லை. ஸோ அங்கே தான் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, அங்கே தான் நம்மளோட குடிநீர் தண்ணியே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா. ஸோ இந்த சாட் ஜிபிடி எல்லாமே பார்த்தோன்னா இந்த சிப்பில் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிப்பெல்லாம் பத்திரமா இருக்க இடம் பார்த்தோன்னா டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டரில் நம்ம போடுற ப்ராம்ப்டெல்லாம் அது எப்படி போய் ஒர்க் ஆகும்னா, அந்த டேட்டா சென்டரில் போய் ப்ராசஸ் ஆகும்போது அந்த சிப்பு வந்து சூடாகுமா. அந்த சிப்பை கூல் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. முன்னாடிலாம் பார்த்தோன்னா இந்த டேட்டா சென்டரில் தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்களாம், ஃபேன்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஃபேனை வச்சே அந்த டேட்டா சென்டரில் நடக்கிற ஹீட்டெல்லாம் வெளியே தள்ளிடுவாங்க. பட் இப்போ இந்த ஏஐலாம் வந்தனால ஃபாஸ்ட் ரிப்ளைஸ்லாம் வேணுன்றனால இது வந்து ஃபேன் மட்டும் பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் தான் இது கூல் ஆகுன்றனால தண்ணி தேவைப்படுது. அதுவும் தண்ணி பார்த்தோன்னா கடல் தண்ணி தேவைப்படாது. ஏன்னா சுத்தமான தண்ணி இருந்தால் தான் இந்த டேட்டா சென்டரில் பாக்டீரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அதுக்கு சுத்தமான தண்ணி எங்கன்னு வேணால் இந்த நிலத்தடி நீர் தான் எடுக்கணும். ஸோ அதில் அவங்க நிலத்தடி நீர் எடுக்கிறாங்க. இந்த எடுக்கிற தண்ணியை பார்த்தோன்னா ஒரு சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி நடக்குது. இந்த டேட்டா சென்டர்லேருந்து இந்த ஹீட் ஆகிற தண்ணியெல்லாம் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் யூனிட்னு ஒரு இடத்துக்கு போகுது. அங்கேருந்து இந்த தண்ணி பார்த்தோன்னா இந்த கூலண்ட்டுக்கு போகுது. அந்த கூலண்ட் இடத்துல தான் வந்து ஒரு ஃபேனெல்லாம் வச்சு இந்த கோல்டு வாட்டர்லாம் வச்சு ரீசைக்கிள் மாதிரி பண்ணுவாங்க. ரீசைக்கிள் பண்ணுறப்ப என்னான்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வாட்டர் வந்து ஒரு 80% வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வானத்தில் போயிடும். மீதி இருக்க வாட்டர் தான் பார்த்தோன்னா இந்த டேட்டா சென்டரில் சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும். அதில் இருக்க மீதி இருக்க தண்ணியை தான் வந்து இந்த கடலுக்குலாம் அந்த மாதிரி அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ்லேயே பார்த்தோன்னா இவங்க கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறாங்க, அது 80% வேப்பர் ஆகிடுது, பாதி வாட்டர் சீக்கு போயிடுது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளில் இந்த வாட்டர் வந்து காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஹியூமன்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாட் ஜிபிடியில் போடுற ஒரு ப்ராம்ப்ட்டுக்குமே பார்த்தோன்னா 5லேருந்து 6 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது, அந்த டேட்டா சென்டரில் செலவாயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாயே வந்து ஹெச்ஐன்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த மெயில் டிராஃப்ட்னு எனக்கு ஹெச்ஐ வேணாம் ஏன்னு மாற்று அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன வேர்டு ப்ராம்ப்ட்டுக்குமே வந்து 5லேருந்து 6 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதே நம்ம ஒரு பெரிய மெயில்லாம் டிராஃப்ட் பண்ணால் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து சாட் ஜிபிடியே சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சாட் ஜிபிடியில் கேட்டு அது ரிப்ளை பண்ணால் திரும்பி தேங்க்யூன்னுலாம் சொல்லாதீங்க, அதை அப்படியே
யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள், ஏன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை போடுறப்போ எங்களுக்கு வந்து இங்கே தண்ணி செலவாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து சீரியஸாக எடுக்கலன்னா கொஞ்ச நாளில் தண்ணி காலி ஆகிடும், இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தண்ணி பிரச்சனை வந்து ஏஐக்கு மட்டும் இல்லை, முன்னாடி காலத்துலேருந்து இந்த தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய கண்ட்ரீஸில் வந்து தண்ணியே இல்லை, ஆஃப்ரிக்காலலாம் தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் பார்த்தா தண்ணியை இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம குளிக்கும் போது லைட்டாக குளிக்கணும், டேப் இது பண்ணக்கூடாது. அவன் இந்த பெப்சி கோலா கம்பெனி, இந்த காரு, அவங்களாம் அவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ அடுத்து ஏஐக்கு வந்துட்டாங்க. ஏஐ பற்றி பார்க்கும்போது ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்து ஏஐ கண்டுபிடிக்கிற அளவுக்கு புத்திசாலிங்க, ஆனால் வந்து நம்ம அதுக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுன்னு இருப்போம். இப்போ வந்து ஏஐ நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். என்ன ஹியூமன்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக ஒரு ரீல் இருந்தது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏஐ வச்சுட்டு ஏஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நல்லதா கெட்டதா, தண்ணிக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி எனர்ஜிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பயங்கரமாக எலக்ட்ரிசிட்டி எடுக்கும். இதை நம்ம வந்து பேசாமல் எர்த்துலேருந்து வெளியே வச்சிடலாமா, ஸ்பேஸில் வச்சிடலாமா, இல்லை மூணில் வச்சிடலாமான்னு பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஏஐ வந்து நம்மளை அழிச்சிருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுங்க. ஏஐயோ கண்டுபிடிச்சிட்டு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் இதை பற்றிலாம் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. இந்த டேட்டா சென்டர்ஸை எதிர்த்து நிறைய ஊரில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊரில் இதை வைக்காதீங்க, எங்களுக்கு வந்து தண்ணி வேணும், நீங்கள் வந்து தண்ணியை செலவு பண்ணுறீங்க, அதனால் இதில் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் அது எங்கேயுமே நிற்கலை. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எலக்ட்ரிசிட்டியும் அதிகமாக எடுக்குது. ஆல்ரெடி நம்ம ஊரில் நிறைய பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே எலக்ட்ரிசிட்டி போகுது, தண்ணி எடுக்கிறாங்க. பத்தாத குறைக்கு இப்போ இந்த டேட்டா சென்டர்லாம் வரனால எங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட்டும் பண்றாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியுமே வந்து டிமாண்ட் ஆயிடும். 2030லாம் பார்த்தனா இப்போ இருக்கிறத விட ஒரு 400% வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு டிமாண்ட் ஆயிடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தனா இந்த மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து எல்லா கண்ட்ரிலையும் அவங்க டேட்டா சென்டர் ஓப்பன் பண்றாங்க. ஏன் இந்தியாவிலே கூட தெலுங்கானால வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடிலாம் வந்து இவ்வளோ பெரிய டார்க் கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு மாதிரி ஒரு பிரச்சனை போது. கூகுள் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கே வந்து நாங்கள் பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து எவ்வளோ டீட்டெயில்ஸ்னு இது வரைக்கும் யாருமே கரெக்டாக சொல்ல, ஒரு ஆவரேஜாக வந்து 1 பில்லியன் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. இதுக்குனால தான் வந்து நிறைய ப்ரொட்டஸ்டே நடந்தது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2030க்குள்ளே இந்த வாட்டர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடுவோம், அதுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுக்கிறோம். இப்போ அவங்க ஆல்டர்னேட்டாக என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா, பழைய மாதிரி வந்து நம்ம ஃபேனை வச்சே டேட்டா சென்டர் கூல் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா வந்து ஒன்று கடலுக்குள்ளே கொண்டு போயிட போகிறோம் டேட்டா சென்டர்லாம், அப்படி இல்லைனா வந்து நாங்கள் ஸ்பேஸுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ 2030க்குள்ளே நாங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை பின்னாடி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றிலாம் நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து நார்மலாக ப்ராம்ப்ட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாம் ஆல்ட்மேனே என்ன சொல்கிறாருன்னா, சாட் ஜிபிடியில் 1 பில்லியன் ப்ராம்ப்ட் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுமே பார்த்தோன்னா இந்த கிப்லி எஃபெக்ட்னால சஃபர் ஆனாங்க. இந்த கிப்லி எஃபெக்ட் வந்த உடனே எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ சாட் ஜிபிடிலே பார்த்தோன்னா பயங்கரமாக சர்வர் எரர்லாம் வந்தது. அதுக்கு சாம் ஆல்ட்மேனே போட்டார், இந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் எல்லாம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள், எங்களோட ஜிபியூஸ்லாம் வந்து பேர்ன் ஆகிட்டுருக்கு, எங்களால் அதை கூல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் யூசர்ஸ்க்கு வந்து தெரில. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா சாட் பாட்டுமே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. எதுக்கு நம்மளை வந்து யூஸ் பண்ண விட்டு நம்ம அதுக்கு வந்து பழகி அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது இல்லைனா என்ன பண்ணுறது, சரி ப்ரீமியம் போட்டுப்போம், சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுப்போம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அவங்க இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா பின்னாடி வந்து கடைசியில் குடிக்க தண்ணி இல்லைனா ப்ராம்ப்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுறது, அதை வந்து நம்ம யோசிச்சு தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ஏஐ பாட்னால் நமக்கு குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை வரும்ன்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரெகுலராக ஏஐ பாட் யூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் அப்படி எது யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.